Arun Events presents Ilaiyaraaja Story Live in Concert in Namma Chennai on July 14. Book your tickets on Paytm Insiders now. Max Mania sale under 499. Rush to your nearest Max store. TNC apply. 195 நாடு இருக்கு. எல்லா நாட்டிலையும் டாலர் செல்லுபடி ஆகும். உலக யுத்தம் நடந்தது, 2வது யுத்தம் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு நடந்தது. விமானத்தில் போய் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இன்வால்வ் ஆன நாடுகள் எல்லாமே அவங்களுடைய எல்லா உற்பத்தி திறனும் விவசாய நிலங்களும் எல்லாம் கெட்டு போய் போர் வேற வழி இல்லாமல் நின்ன பொழுது 44 நாட்டிலேருந்து 730 பிரதிநிதிகள் ஒன்றா சேர்ந்து என்னங்க பண்ணலாம், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துக்கிறதுலாம் பேசுகிற போது நீ எவ்வளோ வேணால் நோட் அடி, ஆனால் அதுக்கு உண்டான தங்கத்தை வச்சுக்கிட்டு அடி. ஏன்னா உன் நோட்டை கொண்டாந்து திருப்பி கொடுத்தா நீ தங்கத்தை கொடுத்தணும். ஏன்னா உன் நோட்டை தான் நம்பி நாங்கள் எல்லாரும் புழங்கிக்கிட்டு இருக்கோம். நாளை பின்ன அது செல்லாதுன்னு ஆகிடக்கூடாது. இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ரூபா நோட்டே ஒரு ப்ராமிசரி நோட்டு தான். திருப்பி கொண்டே கொடுத்தா அவங்க அந்த மதிப்புக்கு நமக்கு பணம் கொடுத்துடணும், இல்லை பொருள் கொடுத்துடணும். அது தங்கம். US$ கிங் ஆகிடுச்சு. அவன் ஸ்விஃப்ட்னு ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம் வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இது வழியாக ரஷ்யா பணம் போக முடியாதுங்கிறான், வர வேண்டிய பணத்தை தர முடியாதுங்கிறான், சீனாவை கையை முறுக்குன்றான், ஈரானை மிரட்டுறான், ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. We will create something and alternate for money transfer. எதுக்கு நீங்க எல்லாரும் யூஎஸ் பாண்டை கொண்டு போய் ரிசர்வ் வச்சுக்கிறீங்க, வேற ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ மும்முனை தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ இந்திய ரூபாயை கொடுத்தா ஸ்ரீலங்காவில் ஏதாவது பண்ணலாம், பங்களாதேஷ்ல பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 28 நாடுகளுக்குள்ளார இந்திய ரூபாயை பயன்படுத்துற மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்திய ரூபாய்க்கு ஒரு பயன்பாடு வந்தா அதுவும் $US மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கரன்சி ஆயிடும். அப்படித்தான் அமெரிக்கா நம்மளை கழிச்சு விடும். அதுக்கு பலியாயிடக்கூடாது. அவங்க அச்சடிக்கிற ஒரு பணம் தான் ரூல் பண்ணுதுங்கிற போது அவங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் சிரமம் மற்றவங்களுக்கு. இப்போ அமெரிக்கா கெட்டு போனா அவன் பாண்டை 850 பில்லியன் வச்சிருக்க சீனா கெட்டு போயிடும், அவன் பாண்டை வச்சிருக்க எல்லாரும் கெட்டு போயிடுவானுங்க. இப்போ அதனால எதிரி நல்லா இருக்கணும்னு இவங்களே வேண்டிக்கிற நிலைமையில் அவன் இருக்கான். சார் வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. கரன்சி அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலே அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது தான் உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. இதை உற்று நோக்கக்கூடிய ஆட்கள் தொடர்ந்து ஒரு பொருளை பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இடைவெளி விட்டு விட்டு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கோ இல்லை ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை தொடர்ச்சியா பொதுவெளியில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பத்தின பெரிய புரிதல் எளிய மக்களுக்கு கிடையாது. முதல்ல இந்த அமெரிக்க டாலரை சுத்தி கட்டமைக்கப்பட்ட இந்த பொருளாதாரம்ங்கிறது எப்போ தொடங்குச்சு, அதை பற்றின ஒரு சிறிய விளக்கத்தை முதல்ல கொடுங்க. உலகத்தில் இருக்கிற நாடுகளினுடைய பொருளாதாரங்கள் சைஸ் வச்சு பார்த்தா, அளவு வச்சு பார்த்தா நம்பர் 1 பொருளாதாரம் அமெரிக்கா தான். அவங்களுடைய மொத்த சைஸ் அதை ட்ரில்லியன் கணக்கில் சொன்னீங்கன்னா நம்பர் 1. இப்போ இந்தியா 4வது இடத்துக்கு வந்திருக்கு, 3வது இடத்துக்கு வரும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதில் முதல் இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிறது எப்பயுமே அமெரிக்கா. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி மாதிரி, நமக்கு இந்தியாவுக்கு ருப்பி, ரஷ்யாவுக்கு ரூபிள், சைனாவுக்கு ரெனன்பி மாதிரி டாலரில் ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து டாலர் இருக்குது. நம்ம சொல்கிறது டாலருங்கிறது அமெரிக்க டாலர் தான். அப்படி தான் இருக்குது. அந்த டாலர் அமெரிக்காவில் மட்டும் பயன்படுத்தப்படுறது இல்லை. இப்போ பெரும்பாலும் இந்திய ரூபாய் இந்தியா தான் தான்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாளில் வாங்குவாங்க, நெய்பரிங் கண்ட்ரிஸ், அவ்வளோதான். ஸோ ஆனால் நீங்கள் இது மட்டும் 195 நாடு இருக்குது. எல்லா நாட்டிலையும் அநேகமாக டாலர் செல்லுபடி ஆகும். அது மட்டும் இல்லை, இப்போ உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிது, வாங்குது. இவங்க பண்ணுற வியாபாரத்துக்கெல்லாம் விலை வைக்கணும்னா அவங்கவுங்க நாட்டு ரூபாயில் வைக்கணும், அவங்கவுங்க நாட்டு பணத்தில் வைக்கணும். உலகம் மொத்தமே பெரும்பாலும் 88% ஆஃப் த ட்ரேடு நடக்கிறதுல மொத்தத்தில் எல்லாமே $US தான் விலை வைக்கிறது, $US தான் வாங்கிக்கிறது, $US கொடுக்குறது. ஒரே ஒரு நாட்டினுடைய பணம் எப்படி உலகம் மொத்தமும் செல்லுபடி ஆகிற ஒரு பணமாகுது. அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சா அது பயங்கரமான லாபம். ஸோ இப்படி ஒரு கரன்சியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாடு ஏகப்பட்ட கடனை வாங்கிடும் அப்படின்னா அவங்கள்ட்ட சொத்து இருந்தால் ஓகே, தனிநபர் மாதிரி தான். தனிநபர் எவ்வளோ கடன் வாங்கலாம்னா எவ்வளோ சொத்து இருக்கோ, அவனுக்கு வீடு இருக்குப்பா, நிலம் இருக்குப்பா, கடனுங்கிறாங்க. சில பேர் இவ்வளோ சொத்து இருந்தால் கூட சொத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டான், அழிஞ்சு போனாங்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாடும் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க, என்ன கொடுக்குறாங்க வர்றாங்க தெரியாததுனால என்றைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் எதையாவது ரிசர்வ்ஸ் வச்சுக்கணும். ஒரு ஆபத்து வந்தால் கொடுக்கறதுக்கு ஒரு ரிசர்வ்ஸ் சேமிப்புமா வச்சுக்கணும். அந்த ரிசர்வ்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப நாளைக்கு தங்கம் தான் இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு நாடும் தங்கம் வச்சுருப்பாங்க, எல்லா நாட்டிலையும் வாங்கிப்பாங்க. அதுக்கு அடையாளம் கிடையாது. தங்கமாக இருந்தால் ஓகே. அது காலனி ஆதிக்கம் வந்தபோது இவங்க இங்கிலாந்து எல்லாரையும் நாடு பிடிச்ச போது அவன் தான் கிங்கு. அப்போ அமெரிக்கா கூட கிடையாது, 60 நாடுகளுக்கு மேலே. ஆமாம். அதனால அவனுடைய ஸ்டெர்லிங் பவுண்டு எல்லா நாட்டிலையும் செல்லும். ஸ்டெர்லிங் பவுண்டு இருந்தால் வாங்கிப்பாங்கன்னு இருந்தது. அது மாறினது எப்போன்னா உலக யுத்தம் நடந்தது, 2வது யுத்தம் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு நடந்தது. இப்போ மாதிரி நியூக்ளியர் ஒரு இன்டர் கான்டினென்டல் மிசைல்ஸ் எல்லாம் இல்லாதனால
தரை வழி போர், வான்வழி போர், குண்டு போட்டால் அந்த இடம் தான் பாதிக்கப்படும். விமானத்தில் போய் போட்டுகிட்டே இருந்தானுங்க. இது மாதிரி வருஷக்கணக்கில் போட்டால் என்ன ஆகும்னா, இந்த இன்வால்வ் ஆன நாடுகள் எல்லாமே அவங்களுடைய எல்லா உற்பத்தி திறனும் விவசாய நிலங்களும் எல்லாம் கெட்டு போய் போர் வந்து வேறு வழி இல்லாமல் நின்ன பொழுது எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு வழியாக டயர்டாகிட்டாங்க. அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. மீட் பண்ணி பேசுகிறது தான் வந்து இந்த பிரெட்டன் வூட்ஸுங்கிற ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. 44 நாட்டிலேருந்து 730 பிரதிநிதிகள் ஒன்றா சேர்ந்து என்னங்க பண்ணலாம், இனிமேல்ட்டு எப்படி வியாபாரத்தை கொண்டு வர்றது, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துக்கிறதுலாம் பேசுகிற போது அப்போ சொன்னாங்க பிரிட்டிஷ் பவுண்டு இனிமேல்ட்டு ஒத்து வராது. அப்போது வேறு யாருன்னா அதிக அடிவாங்காத கண்ட்ரியாக இருந்தது யூஎஸ். நல்ல பெரிய பொருளாதாரம், ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகலை. உங்கள் டாலரை வச்சுக்கலாம், உங்கள் டாலரை கொடுத்தா இன்னொருத்தர் வாங்கிக்கலாம், அது மாதிரி அது ஒரு பொது பணமாக வச்சுக்குவோம். அந்த டாலர் வந்து நீ தனியாக அச்சடிக்கிற, நீ எவ்வளோ அடிப்பேன்னு தெரியாது. அதனால் நீ எவ்வளோ அடித்தாலும் ஒரு அவுன்ஸ் தங்கம் இருந்தால் நீ $35 அடிக்கலாம். அந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அவுன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 28 கிராம். நீ $35 பிரிண்ட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்கணும். நீ எவ்வளோ வேணால் நோட் அடி, ஆனால் அதுக்கு உண்டான தங்கத்தை வச்சுக்கிட்டு அடி. ஏன்னா உன் நோட்டை கொண்டாந்து திருப்பி கொடுத்தா நீ தங்கத்தை கொடுத்துடணும். ஏன்னா உன் நோட்டை தான் நம்பி நாங்கள் எல்லோரும் புழங்கிக்கிட்டு இருக்கோம். நாளை பின்ன அது செல்லாதுன்னு ஆகிடக்கூடாது இல்லை. எப்படி நம்ம ரிசர்வ் வங்கியில் வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர்னு சொல்லி நம்ம ரிசர்வ் வங்கி கவர்னர் போட்டிருக்காரு. நம்ம யூஸ் பண்ணுற ரூபா நோட்டே ஒரு ப்ராமிசரி நோட்டு தான், அது ஒரு புறோ நோட்டு தான். கவர்னர் கொடுத்த புறோ நோட்டு திருப்பி கொண்டே கொடுத்தா அவங்க அந்த மதிப்புக்கு நமக்கு பணம் கொடுத்துருந்தோம், இல்லை பொருள் கொடுத்துருந்தோம், அது தங்கம். அப்படித்தான் ஆரம்பிச்சது இந்த கதை. அப்போது யூஎஸ் டாலர் கிங் ஆகிடுச்சு எல்லா நாடுகளும். இது நடந்தது 1944. 44னா 80 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலேருந்து அந்த கதை ஓடுது. அப்போது எல்லா நாடுகளும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 1971 வரைக்கும் ஓடிச்சு. அப்போது பிரசிடென்ட் நிக்சன் இருக்கார். நிக்சன் வந்து இந்த இதெல்லாம் தங்கத்தை வச்சுக்கிட்டு நோட் அடிக்கிறது இதெல்லாம் கிடையாது, எங்களால் அதெல்லாம் பிரிட்டன் விட்டுலாம் பழசெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஒப்பந்தம். ஆமாம், அது ஒப்பந்தம். அதெல்லாம் எப்போயோ யாரோ போட்டதுங்க, அதெல்லாம் வார் டைமில் போட்டது கிடையாதுன்ட்டார். முடிஞ்சு போச்சுன்னா என்னென்னா யூஎஸ் டாலர் தான் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்குது, தங்கம் அவ்வளோலாம் வச்சுக்க முடியாது எங்களால். ஸோ அதுக்கு இதுக்கு லிங்க் இல்லைன்ட்டார். அப்போது ஒரு தனி நாடு அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது? ஒரு நோட்டை $500 அச்சடிக்கிறதுக்கு அவனுக்கு $50 கூட ஆகாது. அந்த $50 அவனுக்கு வர்ற பணத்தை வச்சு $500 அவன் பயன்படுத்த முடியும். ஸோ அப்போது அவனுக்கு ஒரு பயம் வந்தது. சரி, எல்லாம் விலையை போயிட்டானுங்கன்னா இனி டாலரை விட்டுட்டாங்கன்னா அதற்காக அவங்க பண்ண ஏற்பாடு தான். அப்போ தான் வந்து ஆயில் உலகம் மொத்தமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது, எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் வளர்ந்துருச்சு, நிறைய பயன்படுத்துகிறாங்க. கச்சா எண்ணெய் பயன்பாடு இருக்கிற காரணத்தினால அதை அதிகமாக தயார் பண்ணிகிட்டு இருக்க சவுதி அரேபியாவில் போய் இவன் உட்காந்து ஹென்ரி கிஸ்ஸிஞ்சர், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் உட்காந்து, இது பாருங்கள் நிறைய ஆயில் ஃபீல்ட்லாம் இருக்குது, மோசமாக இருக்குது நிலைமை, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், யூஎஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், உங்கள் ஆயில் வெல்லு உங்களுடைய இராணுவங்களும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் நீ யாரை வந்து ஆயில் கேட்டால் நீ டாலர் கொடுத்தா தான் கொடுப்பேன்னு சொல்லிடணும். அவங்க ஒரு நாட்டு பணத்துக்குலாம் கொடுக்குறோம். பழைய மாதிரி நீ அந்த இடத்துல தேவையை உருவாக்கி யார் பெரிய வியாபாரியாக அவங்ககிட்ட போய் அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. ஸோ அவனை போட்டு நீ டாலர் கொடுத்தா நீ கொடு, இல்லைன்னா வேணாம். அவன் சரின்ட்டான். அவனுக்கு வந்து இப்போ டாலர் குவியுது அவங்ககிட்ட விற்று. நீ என்ன பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட்டில் இன்னொன்று சொல்லிட்டான், நீ அந்த விற்கிற டாலர் தான் எங்கள் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண, எங்கள் டாலர் எங்கள் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண. இன்வெஸ்ட்னா என்ன, நீ எங்கள் பாண்டை வாங்கிக்க. அந்த பாண்டை யார் கொடுக்குறது, அவங்களுடைய ரிசர்வ் பேங்க் வந்து பாண்டு கொடுப்பான். பாண்டுனா ரூபா நோட் அடிக்கிற செலவு கூட கிடையாது அவனுக்கு. ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு இத்தனை 1000 கோடி ரூபான்னு கொடுத்துட்டா டாலர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இவன் நாடு நல்லா இருக்குது, அவங்க சவுதி அரேபியா டாலராக கொடுத்துட்ருக்கானுங்க, வளமாக இருக்கான் இவன் தான் எல்லாரும் திருப்பி பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலைமை வந்து பல ஆண்டுகளாச்சு, இது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை வந்து இப்போது 2009 முதல்ல ரஷ்யா எப்பயுமே அமெரிக்காவுக்கு பிடிக்காத தொந்தரவாக இருக்கும். அவனுடைய நாணயம் வேறு, அவனை அப்பப்போ இவங்க கையை முறுக்குவாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், 2009 இந்த யூஎன் மீட்டுக்கெல்லாம் போகிற பொழுது, இந்த 1944 தான் இவங்க வந்து வேர்ல்டு பேங்கை உருவாக்குறாங்க. அப்போ தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ். இதெல்லாம் அந்த சண்டைக்கு அப்புறம் வந்த ஏற்பாடுகள். ஆனால் இது எல்லாமே வெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமெரிக்காவுடைய ஆளுமை நிறைய இருக்கும், ஆதிக்கம் ரொம்ப இருக்கும். இப்போ ரஷ்யா என்ன பண்ணால் 2009 இந்த யூஎன் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்ற போது சீனாவை கூப்பிட்றது, அவன் கம்யூனிஸ்ட்டு, இந்த இந்தியா பாலஸ்டைனுக்காக கொஞ்சம் நடுவில் பேசிகிட்டு இருப்பாங்க, பொதுவாக இருப்பாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு தனி கூட்டமைப்பு பண்ணுவோம். இவனுக்கு பாட்டுக்கு தனியாக G7 வச்சுருக்கானுங்க. இந்த பெரிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப வலுவாக இருக்கானுங்க. நம்ம தான் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறோம், வளரப்போகிற நாடுகள் நம்ம தான். ஒரு ஆள் கோல்ட்மன் சாக்ஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா,
நீங்கள் பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு பெரிய அமைப்பு, அது அவங்க பலம் அதிகம்னு நம்ம அப்படி ஒரு அமைப்பே உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு பிரிக்ஸ்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. முதல்ல பிரிக்கு தான், அதில் சவுத் ஆஃப்ரிக்கா சேரல, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்து மீட்டிங்கெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. ரொம்ப வருஷம் மற்றவங்கள சேர்க்கலை. இப்போ 2024 ஜனவரி 1 இன்னும் 4 நாடை சேர்த்துட்டாங்க. எத்தியோப்பியா, ஈஜிப்து, அந்த மாதிரி சில நாடுகளை சேர்த்து 4 நாடு சேர்த்து இன்னும் 48 நாடு சேர்றேங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவோடு நமக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம், எதுக்கு அவன் பணத்தை வச்சுக்கிட்டு என் பொருளுக்கு நான் டாலரில் விலை வைக்க, நீ டாலரை கொடுக்க, நம்ம 2 பேரும் போய் மார்க்கெட்டில் டாலரை வாங்க, அது விலையை ஏற்றி விட தேவையே இல்லை, அவனை ஒதுக்கு. மேற்கொண்டு அவன் வந்து ஸ்விஃப்ட்னு ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இன்டர்நேஷ்னல் கரன்சி மாறணும்னா அதுக்கெல்லாம் வந்து அவங்கள நம்ப வேண்டியதாக இருக்குது. திடீர்னு ஒரு நாளைக்கு இது வழியாக ரஷ்யா பணம் போக முடியாதுங்கிறான், வர வேண்டிய பணத்தை தர முடியாதுங்கிறான், சீனாவை கையை முறுக்குன்றான், ஈரானை மிரட்டுறான், ஈராக்கை மிரட்டுறான், ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க. வி வில் கிரியேட் சம்திங் அண்ட் ஆல்டர்னேட் ஃபார் மணி டிரான்ஸ்ஃபர். ரஷ்யா பண்ணிட்டான், சீனாவும் பண்ணிட்டான். இப்போ இதெல்லாம் ஒருங்கிணைக்க பார்க்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வேர்ல்டு பேங்க்கை கேட்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அங்கே நிறைய இருக்குது. நம்மளே ஒரு நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று உருவாக்குவோம், நம்ம வந்து ரிசோர்ஸை பூல் பண்ணி நமக்கு தேவையானதை கொடுப்போம் அப்படின்னு. இப்போ இது தவிர நம்ம கையில் வந்து இந்த பாண்டாக வச்சுக்கிறத விடுங்கப்பா எல்லாரும். எதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து யூஎஸ் பாண்டை கொண்டு போய் ரிசர்வ் வச்சுக்கிறீங்க, அதுக்கு பதிலாக தங்கத்தை வச்சுக்கோங்க, இல்லை அதை விட ஸ்ட்ராங் கரன்சிஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லி இப்போ மும்முனை தாக்குதல் நடத்துகிறாங்க. டாலரை விட்டுடு, அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுவோம். பாண்டு, யூஎஸ் ட்ரெஷரி பாண்டை விட்டு அது இல்லாமல் ரிசர்வ் வச்சுக்குவோம். மூணாவதாக அவங்க ஃபினான்ஷியல் சிஸ்டம் மூலமாக டிரான்சாக்ஷன் நிறுத்திட்டு நமக்குன்னே ஒன்று உருவாக்குவோம். நாலாவதாக உலக வங்கியை கூட நம்ம தவிர்த்துட்டு நமக்குன்னு ஒரு தனி வங்கி உருவாக்கணும்னு ஒரு கலக குரல் குளோபல் சவுத்துன்னு சொல்லி இவங்க ஒதுக்கின நாடுகள், இவங்க தள்ளி வைக்கிற நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேற்கத்திய உலகத்துக்கு எதிராக ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குது. யாரெல்லாம் வந்து அதிக குரல் இல்லையோ, யூஎனில் அவங்க குரல் எடுபடாது, இவன்லேயே தான் திருப்பி ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி, பிரிட்டிஷு, கனடா, அமெரிக்கா, இவங்க தான் ரொம்ப அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஜெய்சங்கர்லாம் சத்தமாக பேசுகிறாரு, நீங்கள் சொன்னதான் நாங்கள் கேட்கணுமான்னு. அது மாதிரி கலக குரல் தான் இப்போ பிரிக்ஸில் வந்திருக்கு. பிரிக்ஸுக்கு சவுதி அரேபியா ஜாயின் பண்ணுறது அவன் சொல்லிட்டான். நாங்கள் அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டு அப்போ போட்டார கிசிஞ்சர், அதை வந்து இப்போ சைன் பண்ணாமல் விட்டானுங்க. 2024 ஜூன் 9 அது நீட்டிக்கப்பட்டிருக்கணும். ஆமாம், 50 வருஷமாக இருந்தது, நீட்டிக்காமல் போயிடுச்சு. அதனால இப்போ அவன் வேணும்னா நம்மளோட ருப்பியிலே கொடுக்கலாம், சீனாவுக்கு யுவானில் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ணிக்கிற போது டாலருடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அந்த ஒப்பந்தம், முதல்ல போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து 71 வந்து காலாவதி ஆச்சு, அதுக்கப்புறம் மாற்றா இது ஒரு காலாவதி ஆக்கப்படுது. அதே போல இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் திரும்பவும் இந்த பேசுபொருள் உருவாகி இருக்கா? ஆமா, இப்ப முடிவு எடுக்கல, இப்ப செயல்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் இவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவன் போட்ட அக்ரிமெண்ட் சவுதி அரேபியாவோட மட்டும்தான், வேற யாரோடையும் போடல. மற்றவங்கெல்லாம் ஃப்ரீ தான். பட் ஆனாலும் அவன் அப்படி ஒரு நெருக்கடியை உண்டாக்குனதுனால வேற வழி இல்லாமல் நம்ம பண்ணோம். இப்போ இது மாதிரி முன்னாடியே நம்ம இந்தியா ரஷ்யாவோட பண்ணியிருக்கு. 1953 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம இந்தியா ரூபிள் இதுக்கு இந்தியன் ருப்பி ட்ரேடு பண்ணியிருக்கோம். பட் இந்தியா வந்து அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணிச்சு. நம்ம ரூபாயை வாங்கி வச்சுக்கணும், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம 2 நாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணால் என் பொருள் உங்களுக்கு பயன்படணும், உங்கள் பொருள் எனக்கு பயன்படணும். அவங்ககிட்ட நிறைய சேர்ந்து நம்ம அவங்ககிட்ட இராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு பெரிய இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய மற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால நம்ம ரூபாயை கொடுத்துருவோம், அவன் ரூபாயை வாங்கிக்குவான், டாலர் வேணான்னு. அவன் அக்கௌண்ட்டில் நிறைய ரூபாய் இருக்குது, அந்த ரூபாயை என்ன பண்ணுறது, அவன் அந்த ரூபாயை கொடுத்து எங்கே போய் அவன் செலவழிக்கிறது. அதனால அது 2009 நின்று போச்சு. இப்போ திரும்ப நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இப்போது இந்திய ரூபாயை கொடுத்தா ஸ்ரீலங்காவில் ஏதாவது பண்ணலாம், பங்களாதேஷில் பண்ணலாம், நேபாளில் பண்ணலாம், இப்போது சிங்கப்பூரில் பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 28 நாடுகளுக்குள்ளார இந்திய ரூபாயை பயன்படுத்துகிற மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்திய ரூபாய்க்கு ஒரு பயன்பாடு வந்தால் அதுவும் யூஎஸ் டாலர் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி ஆகிடும் இன் லிமிட்டெட் சென்ஸு. அது மாதிரி சைனா, அது மாதிரி ரூபிள் ஒரு புதிய பாதையை கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. அது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனால் முடியவே முடியாதுங்கிற நிலைமை மாறி போச்சு. ஆனால் ஆக்சுவலாக இப்போ பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்கனாக்கா, சரிவை சந்திக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள்லாம் பார்க்குறோம். அந்தளவுக்கு சாத்தியம் இருக்கா? குறுகிய காலத்தில் அப்படியான ஒரு அட்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவாக இருக்குன்னு பார்க்கலாமா? குறுகிய காலத்தில் நடக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸாக வந்து 78% பணம் வந்து அமெரிக்க டாலர் இருந்தது. ஒரு 12-15 ஆண்டுகளில் 58% குறைஞ்சிருச்சு.
அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் தான். இருப்புங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு உலக ஆமாம், நாடுகளுக்கு. உலக நாடுகள் வந்து அந்த இந்த US டாலரை சேமிச்சு வைக்கிறது, அந்த பாண்டை சேமிக்க வைக்கிறத குறைக்கிறாங்க, சார்பை குறைச்சிக்கிட்டே ஆமாம். அது குறிப்பாக சீனா பெரிய லெவலில் குறைச்சிருக்காங்க. ஒரு $50 பில்லியன் ஒரு 4 மாதத்தில் $50 பில்லியன் கழட்டி விட்டுருக்கான். ஸோ மற்றவங்களும் பண்ணுவாங்க. ஏற்கனவே ரூபிள் தான் அவன் ஃபுல்லாக. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? இப்போ நீ அதை கழட்டி விட்டீங்கன்னா சைனா தங்கம் வாங்கணும். தங்கம் வாங்கிக்கிட்டே இருந்தால் தங்க விலை ரொம்ப ஏறிடும். ஸோ சைனா மாதிரி அவங்க கையில் இருக்கிற ஒரு $850 பில்லியன் தங்கம் வாங்கினா தங்கம் ராக்கெட் மாதிரி பறந்துடும். அது உடனடியாக அதை பண்ண முடியாது. அதனால் இது எப்படின்னா ஒரு பெரிய கட்டு இருக்குது, அதுலேருந்து எதையாவது நம்ம உருவினோம்னா தொபன்னு சரிஞ்சிடும் கட்டடம். அதனால் வேகமாக டாலரை வெளியில் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாற்ற உள்ளே பொருத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த வேலைகள் நடக்குது. எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுனாக்கா, 71 இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவுக்கு போகிறாங்க, கச்சா எண்ணெய் மூலமாக திரும்பவும் அவங்கள நிலைநிறுத்திக்கிறாங்க அமெரிக்கா. அந்த மாதிரியான மாற்று வழியை தேடுவதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உலக நாடுகளுக்கு தேவைகள்ங்கிறது விரிவடைஞ்சிருக்கு, நிறைய இடத்துல நிறைய தேவைகள் இருக்குது. இன்னொரு நாடு ஒரு ஆதிக்கம் செலுத்தி அதிகமான தேவைகள் உலக நாடுகள் இருக்கிற இடத்த பிடிச்சி திரும்பவும் பண்ண மாட்டாங்கிறத உறுதியாக சொல்ல பண்ணுவாங்க. அதாவது இப்போ அமெரிக்கா எலெக்ஷன் நடக்க போகுது, அதில் ட்ரம்ப்பு ஜெயிச்சார்னா அவர் ஏற்கனவே கொஞ்சம் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி தான் அவர். அப்போ ஏதாவது அவர் பண்ணுவார், ஒரு போரை கிளப்பி விடலாம், ஒரு பிரிக் நாடுகளை ஒன்று சேர விடாமல் பண்ணலாம். இப்போ பிரிக் நாடுகள்னு எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் எல்லா கொள்கைகள்லேயும் நமக்கு ஒரே மாதிரி முடிவு இருக்காது. பொருளாதாரத்துக்கு ஒத்து வர்ற நம்ம வேறு விஷயங்களில் ஒத்து வராமல் போகலாம், நமக்குள்ளார கலகம் உண்டாக்கலாம். அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி அவர்களை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் மைல்ஸ் பிஹைண்ட், எங்களுக்கு பின்னாடி 2வது வர்ற ஆள் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியே இல்லைன்னாங்கல்ல, கண்ணுக்கு தெரிகிற எதிரியாக இப்போது அமெரிக்க டாலருக்கு மற்றவங்க வந்து நிற்கிறாங்க. அமெரிக்கா முன்னாடி மாதிரி வலுவாக இல்லை. அமெரிக்கா வந்து கடன் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க ஜிடிபியை போல் 120%. அப்பப்போ அவங்க வந்து அதை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. காங்கிரஸில் போயிட்டு அனுமதி கேட்டு சட்ட திருத்தம் பண்ணி இன்னும் கடன் வாங்கலாம் கடன் வாங்கி அவங்க ஒரு ஆண்டில் செய்கிற ஜிடிபியை போல் 20% மோர். அப்போது அவங்களுடைய பணம் வீக் ஆகுது. அவங்க ஒரு கடனாளி தேசமாக இருக்காங்க, பொருளாதாரம் ரொம்ப பெரிய பணவீக்கம் இருக்குது, அந்த மாதிரி சிக்கல்கள் வருது. அப்போது எதிரி வந்து பலம் இழக்கிறார். எல்லாரையும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இவங்களும் கொஞ்சம் வலுவாக எந்திரிக்கிறாங்க. ஆனாலும் அவர் பெரிய ஆள் தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது வந்து திரும்பவும் அதான் புரிஞ்சுக்கிறேன் நான். அவர் வந்து இன்னமும் சுப்ரீமாக தான் இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக அந்த சுப்ரீமேசி அடைகிறதுக்கு சில நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா? அதில் இந்தியாவும் அடக்கம் தானே. இந்தியா வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடுன்றாங்க, 3வது பொசிஷன் அட்டைன் பண்ணுங்கிறதான் இலக்குன்றாங்க. இப்போ சைனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் அதை நோக்கி நகர்றாங்கல்ல, யார் முதன்மையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் இங்கே தான் நம்ம வந்து ஒரு டீம், தனிப்பட இந்தியா முயற்சி பண்ணல. அப்படித்தான் அமெரிக்கா நம்மளை கலைச்சி விடும். அதை தான் நம்ம அதுக்கு பலியாயிடக்கூடாது. கூட்டமைப்பாக எல்லோரும் நம்ம எடுத்துக்குவோம், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். யாரும் ஒரு தனித்த ஒரு ஆள் பண்ண வேண்டாம். இப்போது US டாலருக்கு என்ன ஒரு வாய்ப்புன்னா, அவங்க அச்சடிக்கிற ஒரு பணம் தான் ரூல் பண்ணுதுங்கிற போது அவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் சிரமம் மற்றவங்களுக்கு. இப்போ அமெரிக்கா கெட்டு போனால் அவன் பாண்டை 850 பில்லியன் வச்சுருக்க சீனா கெட்டு போயிடும், அவன் பாண்டை வச்சுருக்க எல்லாரும் கெட்டு போயிடுவானுங்க. இப்போ அதனால் எதிரி நல்லா இருக்கணும்னு இவங்களே வேண்டிக்கிற நிலைமையில் அவன் இருக்கான். ஏன்னா அவன் கெட்டானா இவன் கொடுத்த பணம்லாம் திரும்பி வராது, அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் திருப்பி வாங்கிட்டு தான் அவனை ஒழிக்கணும். ஆக இதற்குள்ளார எவ்வளோ அரசியல் மாற்றம் வரும், பொருளாதார மாற்றம் வரும், எவ்வளோ அரசியல் தலைவர்கள் மாறுவாங்க. பிரிக்ஸ்ன்னே ஒன்று எதிர்பார்க்கல, இப்போ பிரிக்ஸ் வந்துருச்சு. பிரிக்ஸில் என்ன யார் யார் சேருவாங்க? ஸோ முன்ன மாதிரி தேசங்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமலோ அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஒரு தெளிவு பெற்றுட்டாங்க. இன்றைக்கி இப்போ அந்த ஆதிக்கம் குறையுது, நம்மளுடைய சார்பு வந்து விலகுது, நம்ம வந்து அமெரிக்காவை சார்ந்து இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் பொழுது நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு இல்லை அமெரிக்காவினுடைய மதிப்புங்கிறத அந்த இடைவெளிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா. அப்போ வந்து நம்மளுடைய ரூபாய் இன்னும் வலுவாக இருக்கும். நம்ம இந்த கூடுதலாக இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் வாங்குறோன்னு வச்சுங்க. அமெரிக்காவில் தங்கம் வாங்குறவங்களுக்கு தங்கம் என்ன அவங்க நாட்டு ரூபாயை கொடுத்து அவங்க வாங்கிடுறாங்க. இந்தியாவில் வாங்கினா நம்ம டாலர் கொடுத்து வாங்கணும். இப்போ டாலர் நேற்று 81 ரூபா, இன்றைக்கி 83 ரூபான்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5% டாலர் விலை மாற்றத்தால் விலையேறாத தங்கத்தை நம்ம கூட கொடுத்து வாங்குகிறோம். அது மாதிரி இந்த டாலர்னால் வரக்கூடிய கூடுதல் தொந்தரவுகள்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ டாலரே கூட உலகத்தில் வர்த்தகத்திலேருந்து குறைக்கப்பட்டால் விளக்கப்பட முடியாது. குறைக்கப்படுகிற போது டாலர் மதிப்பே குறைஞ்சிடலாம். அதுவே 60 ரூபாய்க்கு வரலாம். 60 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா இந்தியா இன்னும் ஹோன்னு இருக்கும். இது இன்னும் குறைய நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு இன்னும் தூரம் இருக்குது. பட் யூட்டர்ன் எடுத்த பிறகு பிரமாதமாக இருக்கும். ஸோ உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் கடைசி கேள்வி, பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. தனியாக ஒரு வர்த்தக முறையாக இருக்கட்டும், இல்லை நம்ம பொதுவான ஒரு கரன்சி உருவாக்குறதும் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துருக்குறாங்க இல்லையா?
இது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக இருக்குது. இப்போ பெரிய பொருளாதாரங்களாக இப்போ உள்ளே இறங்கியிருக்கிறதுலாம் பெரிய ஆளுங்கள்ல. சீனா தவிர்க்க முடியாத பொருளாதாரம், ரஷ்யா ஆயிலும் நேச்சுரல் கேஸும் வச்சுருக்க தவிர்க்க முடியாத பொருளாதாரம், இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிற மக்கள் தொகை இருக்கிற உலகம் மொத்தம் பரவி இருக்கிற ஒரு பொருளாதாரம். இவரெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்கல்ல. அதனால அமெரிக்காவும் அவங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு கண்ட்ரியாக இருக்காங்க இப்போது. அதன் காரணமாக ஒரு லெவல் பிளேயிங் மாறும் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த டாலர் சம்பந்தமாக இந்த உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அமெரிக்க டாலரை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி. Arun Events presents Ilayaraja Story Live in Concert in Nama Chennai on July 14. Book your tickets on Paytm Insiders now. Max Mania sale under 499. Rush to your nearest Max store. TNC apply.